தற்போது பரபரப்பா ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்குது. வாக்கு இயந்திரங்களுடன் 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும் அப்படிங்கிற வழக்கு தான். இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியிருந்தாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன சார் நடக்குது? சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான 2-3 சந்தேகத்தை அவங்க கிளப்பி இருக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் இல்ல. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் விவிபேட்ல இருக்கா இல்லைன்னா கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கா? அதாவது எந்த பட்டன் அழுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்கு ஓட்டு விழுகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுதான் பெரும்பாலும் வைக்கிற குற்றச்சாட்டு, இவிஎம் பேர்ல வைக்கிற குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இவிஎம் ஸ்டாண்ட் அலோன் யூனிட் அப்படிலாம் வைக்க முடியாது. எல்லா இவிஎம்மையும் நம்ம 6 வாட்டி செக் பண்றோம், மாதிரி ஓட்டுப்பதிவு நடத்துறோம். அப்ப மாதிரி ஓட்டுப்பதிவுல உள்ளதை அழிக்கிறதுல ஏதாவது கோளாறுகள் ஏற்படலாம். அப்படி ஒரு மேன்மேடு எரர் தான், அது ஹியூமன் எரர் தான், மிஷின் எரர் வரவே வராது. நாங்க நிறைய சேலஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம், இவிஎம்ல தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்தோம். ஒருத்தருமே ப்ரூவ் பண்ணவே இல்ல. அது ஓபன் சேலஞ்சாவே வச்சிருந்தோம், யாரு வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம்னு. ஆனா யாருமே அப்படி ப்ரூவ் பண்ணல. இப்படிதான் அவங்க வாதம் வச்சாங்க. உங்களுக்கு பர்சனலா இவிஎம் மீது நம்பிக்கை உள்ளதா, இல்லைன்னா இவிஎம் மீது ஏதாவது சந்தேகம் இருக்குதா சார்? நான் 89 இவிஎம் டெமோ பார்த்த பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன். நீங்க பலபடி ஓட்டு சீட்டு முறைக்கு போனீங்கன்னா இந்த குறைபாடுகள்லாம் அப்படியே திருப்பி வந்துடும். அதுல 100% நம்ம அஷ்யூர் பண்ணவே முடியாது. சிம்பிள் ரீசன் என்னன்னா, ஒரு 3 மணிக்கு மேல பூத் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, உதாரணமா பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பூத் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நமக்கு தெரியாம போயிடும். இந்த இவிஎம் தயாரிப்பு நிறுவனத்து பெல் நிறுவனத்திலேயே பாஜகவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க முக்கிய பொறுப்புல அப்படிங்கிற விமர்சனம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுந்தது இல்லையா? சோ அதுல சந்தேகம் வர்றது இயல்புதான் இல்லையா? இவிஎம் தயாரிக்கிற நிறுவனத்துல இயக்குநர்களா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் முன்னாடி இருந்திருக்காங்கல்ல. அதாவது எல்லாத்துலயும் சந்தேகங்களை பண்ணோம்னா சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. சில குறைபாடுகள் இருக்கு. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. சார், தற்போது பரபரப்பா ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்குது. வாக்கு இயந்திரங்களுடன் 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும் அப்படிங்கிற வழக்கு தான். இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியிருந்தாங்க. தேர்தல் ஆணையமும் அவங்க தரப்புல இருந்து விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன சார் நடக்குது? காலையில் உச்சநீதிமன்றத்தில் இது டைரக்ஷன்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். அதாவது வழக்கு தொடர்ந்து நடக்கும், ஆனால் இடைக்கால சில உத்தரவுகள், அதாவது சில வழிகாட்டு நெறிமுறைகள் பிறப்பிக்கப்படலாங்கிறது எதிர்பார்ப்பு. என்ன காரணம்னா, ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு, இந்த 2வது கட்ட தேர்தல் வெள்ளிக்கிழமை முடிய போகுது. அதுக்கு பிறகு 5 கட்ட தேர்தல் தான் பாக்கி இருக்கு. எனவே சில அவசரமான வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது. எதிர்த்தரப்போட வாதம், அதாவது ஏடிஆர், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், மற்றும் பல தரப்பினரின் வாதம் முழுமையாக 100% எண்ணணும் விவிபேட்ல பதிவான வாக்கு சீட்டாகிறது. அது வாய்ப்பு இல்லை, 100% எண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உச்சநீதிமன்றம் நீங்க கொஞ்சம் நம்பிக்கை வைங்க எல்லார் பேர்லையும், முழுமையாக அவநம்பிக்கையா பேசினா என்ன அர்த்தம், சிஸ்டமே அதனால சீர்குலைஞ்சு போயிருங்கிற மாதிரி ஒப்பீனியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. எனவே 100% வாய்ப்பு இல்லை என்பது முதலிலேயே ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம். ஆனால் வேற சில கோரிக்கைகள், இப்போ விவிபேட்டோட கிளாஸ் ரொம்ப ஒப்பேக்கா இருக்கு, அது வழியா சரியா பார்க்க முடியல, இது மாதிரியான கோரிக்கைகள். அப்புறம் நம்ம விவிபேட் ஒப்புகை சீட்டோட வாக்குப்பதிவு எந்திரம் இவிஎம் கம்பேர் பண்றது வெறும் 2% தான் கம்பேர் பண்றோம். அதாவது ஒரு 6 சட்டமன்ற தொகுதி, 8 சட்டமன்ற தொகுதினா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சில இயந்திரங்கள் தான் அந்த செக்கிங்க்கு வரும். அதுல போன 2019 நிறைய இடத்துல குளறுபடி இருந்துச்சு. அதாவது இவிஎம்ல பதிவான நம்பரும் அதே நம்பர் விவிபேட்ல பதிவானதுக்கும் இடையில வித்தியாசம் இருந்துச்சு. தமிழ்நாட்டிலே 3 தொகுதி, வட இந்தியாவிலையும் பல தொகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகளில் வித்தியாசம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்கு. என்டையர் நம்ம 500 சொச்சம் தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 8-10% விவிபேட்ல பதிவான வாக்கு ஒன்று அதிகமா இருக்கு, இல்லைன்னா கம்மியா இருக்கு. இவிஎம்மோட அது கம்பேர் ஆக முடியல. இப்போ ஒரு நியாயமான சந்தேகம் என்ன எழுதுன்னா, விவிபேட்டை ரொம்ப கூர்மைப்படுத்தி கொண்டு வந்தது மோடி ஆட்சியில் தான். அதாவது 2014க்கு பிறகு விவிபேட் நடைமுறைக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பேரில் தான். ஆனா விவிபேட்டை முதல்ல அறிமுக ரீதியில தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல, ஒரு பரிசோதனை முறையில. அதுக்கு பிறகு நிறைய எந்திரங்கள் தயாரிக்கிறதுக்கான ஆர்டர் கொடுத்து இன்னைக்கு நம்ம எல்லா வாக்கு சாவடிலையும் அதை பயன்படுத்துறோம்னா, இது எல்லாமே இந்த 10 வருஷத்துல நடந்திருக்கு. அப்போ
தேர்தல்ங்கிறது வெளிப்படைத்தன்மையோட இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு நோக்கம். அதாவது வாதத்திலே 2, 3 விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓட்டு போடுற ஒரு வாக்காளனுக்கு தான் ஓட்டு சரியாத்தான் பதிவாச்சு என்று அவன் உணர வேண்டும். அதுக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஒரே மெத்தட் வந்து விவிபேட் மட்டும்தான். ஓட்டு போடுறதுக்கு ரசீது குடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மறைமுக ஓட்டு என்பது ரகசியமானது. அப்போ அத நம்ம அப்படி குடுக்க முடியாது. அப்படியான சூழ்நிலையில் விவிபேட் வந்து சந்தேகத்திற்கு இடமான வகையில இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும். தீர்ப்புங்கிறது வந்து இப்போ சாதாரண லீகல் பார்லன்ஸ்ல, அதாவது ஒரு ஜுடிஷியல் கோட்பாடு, நீதிங்கிறது வழங்கப்படுவது மட்டுமல்ல, சரியான நீதி வழங்கப்பட்டதுன்னு அனைவராலும் உணரப்படுவது. இட் ஷுட் பி ஃபெல்ட். அதே மாதிரி சுதந்திரமான தேர்தல் நடத்தப்பட்டதுன்னு அனைவராலும் உணரப்படணும். இந்த வாதங்கள் தான் பெரும்பாலும் போச்சு. அப்போ 2, 3 எதிர்பார்ப்புகள் இருந்தது. விவிபேட்டோட அந்த 2% தான் எண்ணணுங்கிறத மாற்றி அதிகப்படியான சதவீதத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் தரலாம். 1. 2வது, விவிபேட்டையும் இவிஎம்மையும் ஒப்பிட்டு, முதல்லயே ஒப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து சொல்லணும். இப்போ அந்த சிஸ்டம் நடைமுறையில் இல்லை. அப்போ 2யும் வந்து மெர்ஜ் பண்ணணும். இதையும் வந்து அநேகமாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன் கொடுக்கும் என்று எதிர்பார்த்தது. ஆனா சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான 2, 3 சந்தேகத்தை அவங்க கிளப்பி இருக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் இல்லை. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஆஜரான ஒரு மூத்த டெப்டி எலெக்ஷன் கமிஷனர், ஒரு மூத்த அலுவலர், அவர் கொடுத்த விளக்கங்கள் எங்களுக்கு போதல. ஜஸ்டிஸ் தீபிகர் வந்து அதை சொல்றாரு. இந்த மாதிரி வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் விவிபேட்ல இருக்கா, இல்லைன்னா கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கா? அதாவது நம்மளோட இவிஎம்ங்கிறது ஒரு மிஷின், ஓட்டு போடுற எல்லாருக்கும் அது தெரியும். இவிஎம்க்கு பக்கத்துல விவிபேட் வச்சிருக்கிறோம். பட்டன் அழுத்தினோடனே 7 செகண்ட் விவிபேட்ல லைட் எரியும். நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோங்கிற அந்த இதை நம்ம பார்க்குறோம். கண்ட்ரோல் யூனிட் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, தேர்தல் நடத்த அதிகாரிகிட்ட இருக்கு. அப்போ இந்த நமக்கு வந்து சிம்பிள் லோடிங், அதாவது என்ன சிம்பிள்ல ஓட்டு போட்டோம்னு காட்டுற சிம்பிள் லோடிங், அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ற மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பு, இது வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறதே தெளிவே இல்லை. அது உதாரணமா அது விவிபேட்ல இருக்குன்னு வைங்க. அப்போ விவிபேட்ல இருக்கு அப்படின்னா ஏற்கனவே அதை ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கிற கேள்வி வருது. குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவிஎம்க்கு இருக்கிற இவிஎம்ல இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு. எந்த பட்டன் அழுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்கு ஓட்டு விழுகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பெரும்பாலும் வைக்கிற குற்றச்சாட்டு, இவிஎம் பேர்ல வைக்கிற குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இவிஎம் வந்து ஸ்டாண்டலோன் யூனிட், அப்படிலாம் வைக்க முடியாது. எல்லா இவிஎம்மையும் நம்ம 6 வாட்டி செக் பண்றோம், மாதிரி ஓட்டுப்பதிவு நடத்துறோம். மாதிரி ஓட்டுப்பதிவு 50 ஓட்டுன்னு இல்லை, 50க்கு மேல எவ்வளவு நாளும் வைக்கலாம். அப்போ மாதிரி ஓட்டுப்பதிவுல உள்ளதை அழிக்கிறதுல ஏதாவது கோளாறுகள் ஏற்படலாம். அப்படி ஒரு மேன்மெய்டு எரர் தான், அது ஹியூமன் எரர் தான், மிஷின் எரர் வரவே வராது. இது வந்து தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வைத்த வாதம் அதுதான். நாங்கள் நிறைய வந்து சேலஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம். இவிஎம்ல தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்தோம். ஒருத்தருமே வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை. அது ஓப்பன் சேலஞ்சாகவே வச்சிருந்தோம், யார் வேணாலும் ப்ரூவ் பண்ணலான்னு. ஆனா யாருமே வந்து அப்படி ப்ரூவ் பண்ணல. இப்படிதான் அவங்க வாதம் வச்சாங்க. ஆனா இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சிம்பிள் லோடிங் யூனிட், மைக்ரோ கண்ட்ரோலர், இதோட பொசிஷனிங்க நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது முக்கியமானது என்னன்னா, 30 நாள் தான் வந்து தேர்தல் ஆட்சேபனை வழக்கு தொடர்றதுக்கான டைம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல 45 நாள் இருக்கு. அப்போ நீங்க விவிபேட் எந்திரத்தை அதுக்கும் மேல வந்து நீங்க ஸ்டோரேஜ்ல வைக்கணும். ஏன்னா நம்ம இப்போ உதாரணமா ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னு வைங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்ததை தூக்கி இன்னொரு இடத்துக்கு அதை அனுப்புவாங்க. அப்போ ஸ்டோரேஜில் இருக்காது. அப்போ எத்தனை நாள் விவிபேட்டை வந்து நீங்கள் ஸ்டோரேஜில் வைக்க போறீங்கிறதுக்கு இன்னும் கிளாரிட்டியே உங்ககிட்ட இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து சிம்பிள் லோடிங் யூனிட்ல வந்து எவ்வளவு வச்சிருக்கீங்க நீங்க சிம்பிள் லோடிங் யூனிட்? இப்படியான கேள்விகளுக்கு மத்தியானத்துக்கு மேல விடை. அந்த ஆபீசர் வந்து அந்த ஏற்கனவே வந்து டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மத்தியானத்துக்கு மேல இது என்ன ஆர்குமெண்ட் ஆக போகுதுன்னு உண்மையிலே புரியல. பட் பொதுவான மக்கள் எதிர்பார்ப்பு, தேர்தல்ங்கிறது ரொம்ப நியாயமா, சுதந்திரமா, வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். இது மக்கள் எதிர்பார்ப்பு. உச்சநீதிமன்றம் அதற்கு ஏற்ற மாதிரியான
நெறிமுறைகளை வகுக்குங்கிறது நம்பிக்கை. சார் உங்களுக்கு பர்சனலாக வந்து இவிஎம் மீது நம்பிக்கை உள்ளதா, இல்லைனா இவிஎம் மீது ஏதாவது சந்தேகம் இருக்குதா சார்? இவிஎம் தாங்க நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன், வேற வழி இல்லை. நான் வந்து 89 இவிஎம் டெமோ பார்த்த பத்திரிகையாளர்களை நானும் ஒருத்தன். முதல்ல அப்பதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வருது டெல்லியில டெமோ. அதுக்காகவே நான் அது ஒரு புதிய முறைங்கிறதுனால ஒரு ஆவலோட தான் போய் பார்க்க போனேன். அது வரைக்கும் நம்ம பெரிய குறைபாடுகள் என்னன்னா, கள்ள ஓட்டு, அப்புறம் ஓட்டுப்பட்டியே தூக்கிட்டு போயிடுறது, அப்புறம் 3 மணிக்கு மேல வந்து வேணுங்கிறவங்களை வச்சு ஓட்டு போடுறது, இப்படியான பெரிய குறைபாடுகள் நமக்கு இருந்தது. அது உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறதே நம்ம கண்ணால பார்த்தது தானே. இப்ப நீங்க வந்து எப்படி இவிஎம் குறை சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னன்னா, நீங்க பழையபடி ஓட்டு சீட்டு முறைக்கு போனீங்கன்னா இந்த குறைபாடுகள்லாம் அப்படியே திருப்பி வந்துடும். அதுல 100% நம்ம வந்து அஷ்யூர் பண்ணவே முடியாது. சிம்பிள் ரீசன் என்னன்னா, ஒரு 3 மணிக்கு மேல வந்து பூத் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, உதாரணமா பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பூத் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நமக்கு தெரியாம போயிடும். இப்ப அந்த குறைபாடு தவிர்க்கப்படுகிறது. ஸ்டாண்டலோன் யூனிட், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. முதல்ல இருந்து அது அப்படித்தாங்க இருந்துச்சு. அப்ப ஸ்டாண்டலோன் யூனிட்ல ஒன்னொன்னு தனித்தனி யூனிட்டுங்கும் போது வெளியில இருந்து ஹேக் பண்ண முடியாது. அப்ப அதுல வந்து குளறுபடி பண்ணணும்னா யூனிட் தயாரிக்கும் போதே நீங்க வந்து குளறுபடி பண்ணணும். ஆனா அப்படி குளறுபடி பண்ணி அந்த எந்திரங்களை எல்லாமே நம்ம பல்வேறு ரொட்டேஷன்ல பல்வேறு மாநிலங்களுக்கு எல்லாம் அனுப்புவோம்ல. ஒரு சின்ன குறுக்கீடு சார். ஏன்னா இந்த இவிஎம் தயாரிப்பு நிறுவனத்து பெல் நிறுவனத்திலேயே வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க முக்கிய பொறுப்புல, அப்படிங்கிற விமர்சனம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுந்தது இல்லையா? ஸோ அதுல சந்தேகம் வர்றது இயல்புதான் இல்லையா? இவிஎம் தயாரிக்கிற நிறுவனத்துல இயக்குநர்களா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் முன்னாடி இருந்திருக்காங்கல்ல. சரி, அப்படியே விடுங்க. அப்படின்னா வந்து இப்ப உதாரணமா தெலுங்கானால காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது, அப்ப அங்க இவிஎம் மாத்தி போட முடியாதா? இப்ப ஒண்ணுமே இல்ல. யூபியில ஒரு இடைத்தேர்தல்ல பிஜேபி தோத்து போச்சு, ஆளுங்கட்சி யோகி. ஒரே ஒரு இடைத்தேர்தல், அதுல வந்து இந்த டாக்டர் இவிஎம் கொண்டு போய் சேர்த்திருக்கலாமே. அதாவது எல்லாத்துலயும் சந்தேகங்களை பண்ணோம்னா சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. சில குறைபாடுகள் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணலாம். இல்ல அப்படின்னா யாரு நினைச்சாலும் மாத்த முடியாத அளவுக்கு சில நெறிமுறைகளை நம்ம வகுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு என்னன்னா, இந்த மாதிரி ஓட்டுப்பதிவு 50ன்னு சட்டம் 50ன்னு ஸ்பெசிஃபை பண்ணல, மினிமம் 50ன்னு தான் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு பூத்லயும் மாதிரி ஓட்டுப்பதிவு நடத்தும் போது 50ன்னு சொல்லலாம், 83ன்னு சொல்லலாம், 121ன்னு சொல்லலாம். இப்படி மாத்தி மாத்தி சொல்றது மூலமா இந்த குறை பெரும்பளவு தவிர்த்துரும். உதாரணமா 50 ஓட்டுக்கு மேல எந்த படம் அழுத்தினாலும் ஒரே சின்னத்துக்கு தான் போகுதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அது ரொம்ப எளிதா எப்படி தவிர்க்கலாம்? எல்லாமே 50 நம்ம வைக்க வேண்டியதே இல்லையே, சட்டம் ஒன்றும் அப்படி சொல்லலையே. ஆனா எல்லாரும் இன்னமும் அந்த 50லே தான் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. அப்புறம் இப்போ ஒரு யூனிட் மால் ஃபங்க்ஷன் ஆயிருது, இன்னொரு யூனிட் வருது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கோளாறு பண்ணக்கூடிய எந்திரத்தை அங்க வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு யூனிட்டையும் கோளாறு பண்ற எந்திரமா எப்படி கொண்டு வர முடியும்? அது எல்லாமே காமன் பூல்ல இருந்து வர்றது தானே. விவிபேட்ல வந்து சின்னம் காட்டுறது அது வந்து புதிய மெத்தடா இருக்கும்போது மைக்ரோ கண்ட்ரோலர் இதை பத்தி, அந்த மெம்பரேன், அப்புறம் வந்து சிம்பிள் லோடிங், இதை பத்தி வந்து உச்சநீதிமன்றம் எழுப்புகிற கேள்விகள் கூர்மையா இருக்கு. பட் ஒட்டுமொத்தமா என்ன ஆர்டர்ஸ் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுல நம்ம மீண்டும் வாக்கு சீட்டு முறைக்கு போக முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம். வாக்கு சீட்டு முறையில இருந்த எல்லா கோளாறுகளையும் என்னோட சின்ன வயசுல நான் ரொம்ப பார்த்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், அது பூத்தெல்லாம் ஈஸியா கேப்சர் பண்ணலாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து பல நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சுயேட்சைகளையும் கணக்குல எடுத்துக்கிட்டு கடைசியில மிஞ்சிற ஓட்ட ஆளு கொஞ்சம் பிரிச்சு போடுறதெல்லாம் நடக்குங்க. பெரிய கூத்தா இருக்கும் அது. ஒண்ணுமே இல்ல, ஒரு சூரத்ல வந்து பாஜக, அவர் ஓப்பனா சொல்றாரு, பாஜகவோட ஒரு மிக முக்கிய தலைவர், அந்த காங்கிரஸ் வேட்புமனு நிராகரிப்புன்னு எங்களுக்கு செய்தி வந்த உடனேயே நாங்க மத்த வேட்பாளர்களை எல்லாம் அணுகி அவங்க வேட்புமனு வாபஸ் வாங்க சொன்னோம். அவங்களா முன் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. முன் வந்து யாரும் வாபஸ் வாங்க போறது இல்ல. அதுக்கு ஏதோ ரூபா கொடுத்துருப்பாங்கிறது தெளிவா தெரியும். எல்லா வேட்பாளரும் சுயேட்சை கிடையாது. ஒருத்தர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர், அவரும் வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு. அப்போ இதே மாதிரியான உதாரணம் புவனகிரியில நமக்கு நடந்ததுங்க. 2001 தேர்தலில் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிச்சாங்க. மாற்று வேட்பாளரோட, டம்மி வேட்பாளரோட வேட்புமனு நிராகரிப்பு. ஸோ மெயின் கட்சியோட வேட்பாளர் எதிர்கட்சிக்கு வேட்பாளர் கிடையாதுங்கன்னு வரும்போது சுயேட்சை வேட்பாளர்ல ஒருத்தருங்க, அவர் பேர் அருள்.
அவர் வந்து அதிமுக அதிருப்தியாளர், சுயேட்சையா நிக்கிறாரு. அவரை செலக்ட் பண்ணி அவரை அபிஷியல் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணி அவர் சின்ன வாழைப்பழம், இந்த வாழைப்பழ சின்னத்துக்கு ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணி அது வெற்றி பெற்றது. இது நம்மகிட்ட இருக்கிற உதாரணம் இது. அதாவது ஒரு முக்கிய கட்சியோட வேட்பாளர் வேட்புமனு ஏதோ டெக்னிக்கல் ரீசனுக்கு ரிஜெக்ட் ஆனாலும் சுயேட்சை வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்க மாட்டாங்க. அப்போ பெரிய அளவுக்கு அதுக்கு ரூபாய் கொடுக்காம எப்படி வாபஸ் வாங்குவாங்க? அது போக பாஜக முக்கிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சூரத்துல மட்டும் இதை செய்யலைங்க, பிற தொகுதிகளிலும் செய்ய முயற்சித்தோன்னு வேற சொல்றாரு, ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி. அப்போ இதுதான் நம்மளோட உண்மையான அவமானம். அப்ப நியாயமா இந்த சந்தேகம் வரும்போது என்ன பண்ணணும்? சூரத்தோட தேர்தலை ரத்து பண்ணிட்டு அந்த வெற்றி பெற்றதாக அறிவிச்ச அந்த சான்றிதழ் செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சு கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி சூரத்துக்கு தனியா இது தேர்தல் நடத்த வேண்டியதானே? நம்ம போன தடவை வேலூர் தேர்தலை ரத்து பண்ணிட்டு நடத்தலையா? அதுக்கு முந்தி தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தலை இதே மாதிரி கடைசி நேரத்துல ரத்து பண்ணிட்டு திருப்பி கடைசி கட்ட தேர்தலோட சேர்த்து நடத்தலையா? அப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதாவது ஆக்ஷன் ஷுட் பி பாசிட்டிவ். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.